தாங்க. கல்லாதீங்கம்மா. தீர்காயுசா இருக்கணும்பா. எல்லாருக்கும் துணி கொடுக்க போறாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேருக்கும் துணி கொடுப்பாங்க. வரிசையா நில்லுங்க. நில்லுங்கம்மா. ஆஹா, எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு அழகா நடத்துறாங்க. அண்ணப்பண்ணவா மனசு பெரிய மனசியா. மூத்ததாரத்து பிள்ளையா இருந்தாலும் அவன் பிறந்த நாள் விழாவை எவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்க பாரு. ஏன் கொண்டாட மாட்டாங்க? சொத்து இருக்குல்ல. சொத்து இருந்தா மட்டும் போதுமையா, மனசு இருக்கணையா. அங்க நிக்கிறான் பாரு, அவன் தான் அவங்க சொந்த பையன். அவனுக்கு இந்த மாதிரி கொண்டாடினதே கிடையாது. சரி சரி போ போ. சுப்பையா, எனக்கு எதுக்கு தம்பி? அது என்ன சுப்பையா அப்படி சொல்லிட்ட? நீ அப்பா காலத்துல இருந்து இந்த வீட்டை கண்ணுக்கு எமையா பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு இடைக்கு இட தங்கம் கொடுத்தாலும் உன் கடன் தீராது. பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்குங்க? அம்மாவோட நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா இருந்தா அதுவே போதும். சரி வாங்கிக்க. சுப்பையா, இப்பெல்லாம் உன் பொண்ணு வர்றதே இல்ல. அவளுக்கு பரீட்சை நடக்குதுமா. ராத்திரி பகரமா படிச்சிட்டு இருக்கா. ஐயோ விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி கேளு. உன்னை பார்த்து 1 வாரத்துக்கு மேலாச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படி இறக்கப்படுற மாதிரி பேசி என் மனசை கரைச்சிடுறீங்க. எனக்கும் இறக்க குணம் வேற. போச்சுடா, டைம் வேஸ்ட் பண்ணாத. ஐயோ விடுங்க. இத பாருங்க, இப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதா நீங்க சொல்றது கேட்பேன். என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? சத்தியமா கல்யாணம் செஞ்சுக்குவேன். எல்லாரும் 3 முடிச்சு போடுவாங்க, நான் உனக்கு 6 முடிச்சு போடுறேன். ஓகேவா? இதே மாதிரி நாளைக்கு வரேன். கதவை திறந்து வை. அப்பா ஆசைய பாரு. சீக்கிரம் போங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. கௌசல்யா, என்ன காரியம் செஞ்ச? நான் என்ன செஞ்சேன்? வெட்கம் கிட்டவள. நாளையில இருந்து நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? எதுக்கு நடிச்சீங்க? இப்போ கட்டிக்க போறவரோட ஆசையை நிறைவேத்தின, அது தப்பா? வாய மூடு. ஏதாவது பேச வெட்டி போட்டுருவேன். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறியா? அவங்க அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து என்ன? அவங்க அந்தஸ்து எட்டி பிடிக்கிறதா போய் எண்ணம். நீ 30 வருஷமா இந்த வீட்டுல வேலை செஞ்சு என்ன சாதிச்ச? நல்லவங்கிற பேர் மட்டும்தான். ஆனா அந்த பேரால எனக்கு ஒரு நகை வாங்கி தர முடியுமா? நல்ல சேலையாவது வாங்கி தர முடியுமா? மிஞ்சி போனா ஏதாவது ஒரு வாட்ச்மேனுக்கு எனக்கு கட்டி தர முடியும். அதானே? ஆனா முதலாளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு மகாராணி மாதிரி வாழ முடியும். உன்னால முடிஞ்சா எனக்கு உதவி செய். இல்லாட்டி வாய் இருந்தும் ஊமையா, கண்ணு இருந்தும் குருடா இருந்துட்டு போ. என்னால முடியாது, எனக்கு கண்ணு இருக்கு, ஒரு கை பாக்குறேன்னு சொன்னா உன் பொண்ணு நீ பொணமாதான் பார்க்க முடியும். என்னையா, இப்பவாவது நல்ல சம்பந்தம் கிடைச்சதா? உங்க ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த சம்பந்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. எவ்வளவோ இடத்துக்கு போய் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஏத்த சம்பந்தம் ஒன்னே ஒண்ணுதான் கிடைச்சது. இந்தாங்கம்மா போட்டோ. ரகு, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா பாரு. இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்க சரின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, வேலையோட வேலையா சின்ன தம்பிக்கு ஒரு சம்மதம் கொண்டாந்துருக்கேம்மா. பொண்ணு ஒண்ணு அவ்வளவு அழகு இல்லைன்னாலும் பெரிய அந்தஸ்து உள்ள இடம். அதுக்கு அவசியமே இல்ல. அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணு யாரும் இல்லாத அனாதை. அனாதை என் தலையில கட்ட பாக்குறீங்களா? அதுவும் என்ன கேட்காமலையே. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன்னா எப்படிரா? அந்த பொண்ணோட அப்பா உங்க அப்பாவை காப்பாத்த போய் அவர் ஆபத்துல மாட்டிக்கிட்டு உயிரை விட்டாரு. அன்னைக்கே அவரோட மகளை என் மருமகளா ஆக்கிக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ரவி, இப்ப நான் வாக்கு தவறின மாதிரி ஆகாதா? என்ன கேட்டா வாக்கு கொடுத்த? பாத்தியாப்பா இவன் எப்படி எழுத்து பேசுறான்? ஆமா, நீ அந்த பொண்ணு இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்ட, அவ்வளவுதானே? ஆமாப்பா. அந்த பொண்ணு உன் மருமகளா வருவா. அது நிச்சயமா நடக்கும். என்னப்பா சொல்ற நீ? ஆமாமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க சொன்னதும் நடக்கும். தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது இல்லப்பா, என் பேச்சு கேளு. நீ என் சொந்த பிள்ளை இல்லைங்கிறதால நான் உனக்கு ஒரு அனாதை பொண்ணை கட்டி வச்சுட்டேன்னு உலகம் சொன்னா என்னால தாங்க முடியாது. அம்மா, உங்க நல்ல மனசை பத்தி எனக்கு தெரியாதா? அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நாமே கவலை பண்ணோம். ரொம்ப சந்தோஷப்பா. தேங்க்ஸ் அண்ணே. தரகரே, அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை எனக்கு முடிச்சிருங்க. முடிப்பாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குமார் அடிங்க. கௌசல்யா, என்ன சொல்ற நீ? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சின்னையா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. பெரிய வீட்டு பிள்ளையாச்சு, வாக்கு தவற மாட்டாருன்னு எல்லாம் மீறிட்டேன். இப்ப இவர் இல்லைன்னு சொன்னா ஒரு பாழும் கிணறு பார்க்க வேண்டியதுதான்.
ரவி, இது உண்மையா? இல்ல இவ போய் சொல்றா. சின்னையா என்ன பார்த்து சொல்லுங்க இதெல்லாம் பொய்ன்னு. அம்மா, நாங்க உங்க குடும்பத்துக்கு கடமைப்பட்டவங்க. அவ சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. டேய், நீதிக்கும் நியாயத்துக்கும் பேர் போனவரா நம்ம அப்பா. ஆனா நீ ஒரு அப்பாவி பொண்ணு அநியாயமா மோசம் செஞ்சு அவர் பேரை கெடுக்க பாக்குறியா? இந்த வீட்டோட மானத்தையும் அம்மாவோட மரியாதையும் கெடுத்துட்டியே. அம்மா, இவன் செஞ்ச வேலைக்கு நியாயம் கிடைக்கணும்னா அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட சொல்லுமா. அதான்பா சரி, அதான் நியாயம். கௌசல்யாவே அவனுக்கு கட்டி வச்சிடலாம். முதல்ல மருமகளை கொடுங்க. போங்கம்மா. புருஷ பொண்டாட்டி பாலை பங்கு போட்டுக்கிற மாதிரி மனசையும் பங்கு போட்டுக்கணும். முதல்ல உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு ஜானகி. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லு. குழந்தைங்க. ஆ, ஆமாங்க, மத்தவங்கள மாதிரி 1-2 நாம நிறுத்திக்க கூடாது. குறைஞ்சது 10 குழந்தைங்களாவது பெத்துக்கணும். இந்திய மக்கள் தொகை தெரிஞ்சுதான் பேசுறியா? ஜானகி, நாம் இருவர் நமக்கு இருவர். அது நமக்கு இல்ல, நான் சொல்றத கேளுங்க. நாம் இருவர் நமக்கு 10 குழந்தைங்க. 2 குழந்தைங்க பிறந்ததும் குடும்ப கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி என்ன வற்புறுத்த மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. கிண்டலா இருக்கா? 2 பிள்ளைங்கன்னா ஒருத்தனை டாக்டர் ஒருத்தனை இன்ஜினியர் ஆக்கலாம். அதே 10 பிள்ளைங்கன்னா டாக்டர், இன்ஜினியர், போலீஸ் ஆபீசர், லாயர், பைலட். போதும் நிறுத்து. நல்ல வேளை ஒரு கிரிக்கெட் டீமே வேணும்னு சொல்லியே. கிரிக்கெட் டீம்னு சொன்னது ஞாபகம் வருது. ஒருத்தனை கிரிக்கெட்டர், ஒருத்தனை டென்னிஸ் பிளேயர், ஒருத்தனை டான்சர், ஒருத்தனை சிங்கர், ஒருத்தனை. அட தெய்வமே, எல்லாம் என் இஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது என்ன? எனக்கு பிடிச்சது நீதான். நாம் இன்று அப்பா அம்மா ஆட்டம் ஆடத்தானே நீ சம்மதி. உதடுகள் உண்டியலாக தினம் முத்தங்கள் சேர்த்திடலாமே. நாம் இன்று அப்பா அம்மா ஆட்டம் ஆடத்தானே நீ சம்மதி.
அட தூங்காம தினம் தினம் இனி கட்டிலில கண்முழிச்சு விட்டு விட்டு காட்சி வச்சு சேவல் தான் கூவிட்ட பின்னே வெட்கப்பட்டு ஓடலாமா? ஐயோ மனம் சிலிக்க சந்தோஷத்தில் குளிக்க அந்த ரங்கம் முழுக்க தாயமே இனிக்க முத்து முத்து சின்னங்களை நானும் ரசிக்க அச்சு வெள்ள கண்ணத்துல இச்சி பதிக்க காலை காட்சி வைக்க சொல்லி கண்ணு சிரிக்க மீண்டும் மீண்டும் கொண்டாடலாம். நம்முள்ளம் கூவா கூவா சத்தம் கேட்கத்தானே நீ சொன்னதே. நாம் இன்று அப்பா அம்மா ஆட்டம் ஆடத்தானே நீ சம்மதி. உழி பெற்று நல்ல சிற்பியவன் செதுக்கிய கற்கண்டு சிலை நீ நான் உன்னை சுவைக்கத்தானே வட்டமிட்டு வருவேனே. நீதானே சுகம் தர என்னை சுண்டி சுண்டி இழுக்கின்ற காந்தமாக இருந்திடலாம் தினமா நான் இன்று உன்னை சுத்தி சுத்தி வருவேனே. என்னை அள்ளி குடிக்க உந்தன் கண்கள் துடிக்க உன்னை கொள்ளை அடிக்க உள்ளம் பறக்க வண்ண வண்ண வளையல்கள் கல கலக்க சின்ன சின்ன கொலுசுகள் உன்னை அழைக்க பட்டு துணி கசங்கிட எங்கி தவிக்க என்னை கொஞ்சம் நீ நினைக்கவா? நம் உள்ளம் கூவா கூவா சத்தம் கேட்கத்தானே நீ சொன்னதே. நாம் இன்று அப்பா அம்மா ஆட்டம் ஆடத்தானே நீ சம்மதி. பட்டியில் போட்டு நீ என்னிடம் கேட்டிடலாமே. உதடுகள் உண்டியலாக தினம் முத்தங்கள் சேர்த்திடலாமே.